ஒரு படம் பேன் இண்டியா லேபிள்ல ரிலீஸ் ஆகி 500-600 கோடி பட்ஜெட்ல எடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆடியோ லான்ச் பிக் ப்ரொமோஷன் பண்ணி 5-6 மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியே உங்களால 1000 கோடி எடுக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காலத்துல ஒரு சிங்கிள் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து ஒரு கண்டென்ட் 18+ கண்டென்ட் உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இல்லாம உங்களுக்கு ஒரு 18+ இருக்கவங்க மட்டும் அந்த படம் பாக்குற மாதிரி ஒரு படம் பில்ட் ஆகி அந்த படம் வந்து உங்களுக்கு வெறும் சிங்கிள் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி ஒரு படம் 1300 கோடி கலெக்ட் பண்ணி போகுதுன்னா அந்த படம் தான் துரந்தர் த மூவி. துரந்தர் த மூவி இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட தியேட்டர் எல்லா இடத்துலயும் ஓடி முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். 2 மாசம் ஆச்சு இந்த படம் வந்து. ஆனா இப்போ இந்த படத்தை பத்தி நான் பேசுறது காரணம் வந்து இந்த படம் கிரியேட் பண்ண இம்பாக்ட் தான் சொல்லி ஆகும். இந்த படம் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் 3.5 மணி நேரம் கிட்ட இந்த படம் இருக்கு. பட் ஆனா வந்து இந்த படம் ஸ்கிரீன் பிளே வந்து ஜஸ்ட் இப்படின்ற மாதிரி போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ இல்லாம இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ நான் கொடுக்க போறேன். ஸோ டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் சரி உங்களுக்கு வந்து கம்பேரிசன் இப்படி ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். துரந்தர் த மூவி இந்த படம் வந்து ரீசெண்டா வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் ரொம்ப பிளாஸ்ட்னே சொல்லலாம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வெறும் சிங்கிள் லாங்குவேஜ் ஹிந்தியில மட்டும் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே 1300 கோடி தாண்டி கலெக்ட் பண்ணி போயிடுச்சு. இப்போ வந்து ஆல் லாங்குவேஜ்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆனதும் எல்லாருமே ஓடிடியில பார்த்து பயங்கரமா ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து மார்ச் கம்மிங் 19 வந்து டாக்ஸிக் மூவி கிளாஷோட வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்தோட முதல் பார்ட் வந்து ஒரு ப்ரொமோஷனே இல்லாம நார்மலா வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1300 கோடி அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இந்த அப்படி 1300 கோடி கலெக்ட் பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கேஸ்டிங்ல வந்து மெயின் லீடு வந்து நம்ம வந்து ரன்வீர் சிங் தான் சொல்லணும். அவர் வந்து அவரோட உண்மையான பேர் வந்து ஜாஸ்கிரட் சிங் ராங்கி. இந்தியாவில வந்து அவர் பஞ்சாப் சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரோட பேர் வந்து ஜாஸ்கிரட் சிங் ராங்கி. அவர் வந்து அண்டர் கவர் ஆபரேஷனுக்காக பாகிஸ்தான் போறாருல, அங்க அவர் பேர் என்னன்னா ஹம்சா அலி மசாரி அப்படின்னு மாத்திட்டு போறாரு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஃபாலோட் பை வந்து இந்தியன் இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸரா வந்து நம்ம மாதவன் வராரு. அண்ட் வந்து இன்னும் நிறைய கேஸ்டிங் வந்து இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். யாருன்னா தெய்வ திருமகள் சைல்ட் ஆர்டிஸ்டர் அவங்கல்ல சாராண்ட், அவங்க இந்த படத்துல வந்து ஹீரோயினாவே ரோல் பிளே பண்றாங்க. பார்த்த டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ரஹ்மான் பலூச்சா வந்து நடிச்சிருக்காரு. அவர்லாம் வந்து எனக்கு பெருசா தெரியல. அண்ட் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சஞ்சய் தட் அவர் வந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸரா வராரு. அண்ட் வந்து ராகேஷ் பேடின்னு ஒருத்தர் வந்து ஒரு அந்த கராச்சியில் இருக்க ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வராரு. அண்ட் இன்னும் நிறைய பேர் ஸ்டார் காஸ்ட் வராங்க. நம்ம மாதவன் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸராக காட்டுவாங்க. சுத்தமாக மாதவன் மாதிரி நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அந்த அவர் ஆட்சியெல்லாம் வந்து எடுத்துட்டு சொட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பராகவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ண மாதிரி காமிச்சிருவாங்க. பாகிஸ்தானோட டெரரிசம்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி வச்சுட்டு இந்தியன் இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸர் இருக்காரு நம்ம மாதவன், அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட டெரரிசம் லீடர்ஸ் வந்து 4-5 பேர் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அது போக வந்து $10 மில்லியன் வந்து நீங்கள் கொடுத்தாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஹாஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லும் போது வந்து மாதவன் என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்பி போய் வந்து சரி நல்லா பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி தரேன், எங்கள் ஹாஸ்டேஜ்ல ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு சீன் பண்ணுவார். பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லுவார். நீங்களாம் கவலைப்படாதீங்க, ஹாஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து சொல்லுவார் பாரத் மாதா கி ஜெய், எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த ஹாஸ்டேஜ்ல யாருமே வந்து பதிலுக்கு வந்து பாரத் மாதா கி ஜெய்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா வந்து பின்னாடி இந்த பாகிஸ்தான் தீவிரவாதி தான் கன் வச்சு நிற்பாங்க. அப்படியே மாதவனுக்கு ஒரு கோவம் வரும். என்னடா எங்க ஆளுங்க பிடிச்சி வச்சுட்டு எங்க ஆளோட அந்த உரிமை குரலை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க, பாரத் மாதா விஜய்னா இதை வந்து நாங்க இந்தியாவுக்காக இருப்போம் அப்படின்னு சொல்ற உரிமை குரல், அதை கூட நீங்க சொல்ல விடாம வந்து கண்ணை காமிச்சு மாட்டீங்களேன்னு அப்பவே வந்து மாதவன் வந்து ஒரு ப்ரெஷர் ஸ்டேட்டுக்கு போயிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேட்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து இன்சிடென்ட் இருக்கும். எங்கன்னா வந்து நம்ம பார்லிமெண்ட்ல இருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருப்பாங்களா, அங்க வந்து இந்த டெரரிஸ்ட்லாம் வந்து அவங்கள அடிச்சு பாம்பு போட்டு ஒரு சுட்டு கொண்டு அங்க ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து டெரரிஸ்டும் நிறைய பேர் செத்து போவாங்க, பாதி பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாதவன் வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுறாரு. அவர் தானே இந்தியன் இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸர். ஸோ அப்புறம் வந்து அவர் ஒரு டிசைட் பண்றாரு, நம்ம இந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு வந்து டைரக்டா பாகிஸ்தானை போய் அட்டாக் பண்ணா வந்து அங்க நிறைய பொதுமக்கள் சாவாங்க. ஸோ அதை தவிர்க்கிற விதமா வந்து ஆபரேஷன் துரேந்தர்னு ஒன்று வந்து கொண்டு வராரு. அந்த ஆபரேஷன் துரேந்தர்னா என்னன்னா, இந்த ஸ்பை இந்தியன்ஸ்னால இந்த ஸ்பையை வந்து பாகிஸ்தான்ல வந்து கராச்சின்னு ஒரு இடத்துல இருக்குல்ல, அங்கே எங்கெல்லாம் வந்து டெரரிசம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை வந்து ஸ்பையாக போட்டு அங்கே பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் முன்னாடியே அவங்க தெரியப்பட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நியூஸ் முன்னாடியே கொடுத்து இந்த டெரரிசம் இந்த அட்டாக்ஸ்லாம் இருக்குல்ல அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஆபரேஷன் துரேந்தர்னு வந்து இந்த மாதவன் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்வீர் சிங் இருக்காருல்ல, அவர் எப்படி இதுக்குள்ள வராருன்னா, அவர் வந்து ஆபீசர் எதுவுமே கிடையாது. இந்த ஜெயிலெல்லாம் இந்த தூக்கு தண்டனை
கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகளாக இருப்பாங்களே, எந்த நீடும் இல்லாமல் வாழ்வாங்களே, சும்மா நீடு இல்லாமல் வாழ்வாங்களே, ஒன்று இந்த ஆயுள் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் இருந்து சாகிறதுக்கு, இன்னொன்று வந்து தூக்கு தண்டனை இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் கொடுக்க போகிறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து லைஃப் எதுவுமே இழக்கிறது ஒன்றுமே இருக்காது, சாவ போகிறாங்க, இன்னொன்று வந்து ஜெயிலில் கழிக்க போகிறாங்க. அவங்க ஒரு ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணி நீ சும்மா நீங்க இருந்து நீ பாரமா வந்து சாவ போறது இல்லை ஆள் ஃபுல்லா இந்த ஜெயில இருக்கிறதுக்கு நீங்க உங்க நாட்டுக்கு போய் உழைச்சு கொடு, நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடு, அங்க போய் ஸ்பையா இரு, உன் உயிரை பணம் வச்சு இப்போ பணம் அங்க வந்து நீ ஸ்பையா இருந்து மாட்டிட்டு உயிர் கூட போகலாம், அந்த இந்தியாக்காக நீ முன் வந்து நில்லு, அதனால உயிரே போனாலும் உனக்கு வந்து இந்தியாக்காக உயிரை விட்டு பெருமையாக சேரும் அப்படின்றதுக்காக வந்து அந்த மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி அனுப்புறதுல ஒரு ஆள் தான் நம்ம வந்து ரன்வீர் சிங் ஹம்சா அலி மசாரியா அனுப்பிச்சு விடுறாங்க. அவர் அங்க போயிட்டு ஒரு இந்தியன் ஸ்பை ஆல்ரெடி ஒருத்தர் கடை வச்சிருப்பாரு, அங்க போயிட்டு சின்னதா ஸ்டார்டிங்கே வந்து அந்த கேங்குள்ள நுழையிறது அவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா, அது படமா காமிக்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருந்தாங்க. எப்படின்னா வந்து ஒரு படிப்படியாக தான் மூவ் ஆகி வந்து ஒரு பெரிய கேங்குள்ள நுழையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு இந்தியன் இன்ஃப்ளூயன்சர் மூலமா ஒரு கடையில போய் சேருவாரு, அந்த கடையில சேர்றது வந்து போன சேர்த்துக்கிற மாதிரி இல்லாம அவர் வந்து கொஞ்சம் அடிப்பட்டு அனுபவப்பட்டு அந்த கடையில சேர்த்துக்கிற மாதிரி வச்சு அதை பில்ட் பண்ணுவாரு அங்க இருக்க இந்தியன் ஆஃபீஸர் ஒருத்தர், இந்தியன் ஸ்பை ஒருத்தர். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த டீ கிளாஸ் கழுவுறது, இந்த பெஞ்ச் துடைக்கிற வேலைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கராச்சியில் வந்து லஹாரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து பலோச் கேங் இருக்கும், அந்த பலோச் கேங்கோட லீடர் வந்து ரஹ்மான் பலோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கேங்குள்ள நுழையிறதுக்கு அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த ரஹ்மான் பலோச் கேங்குள்ள அவர் நுழையிறதுக்கு வந்து சில ட்ரிக்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணி அவர் பையனை வந்து காப்பாற்றுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாம அது பையன் இறந்து போயிடுவாரு. ஆனாலும் அவர் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அவருக்கு வந்து காசு கொடுக்க போவாங்க ரஹ்மான் பலோச், உனக்கு எவ்வளவு 1 லட்சம் எடுத்துட்டு போய் என் பையனை காப்பாற்ற நினைச்சிருக்கேன், இன்னொரு பையனை காப்பாத்திருக்கேன்னு. அப்போ வந்து நம்ம இருக்கார்ல ஹம்சா அலி மசாரி, அவர் வந்து சொல்லுவார், கேட்டா எனக்கு பணம்லாம் வேணாம், எங்க பலோச் கேங்காக நீங்க வந்து நின்றுருக்கீங்க, ஸோ அதுக்காக நன்றி கடன் செய்யணும் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்திலே வந்து அந்த ரஹ்மான் பலோச்சோட மனசுல வந்து லைட்டா உள்ள போக ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அப்புறம் உள்ள போங்கன்னா எடுத்தோன்னே டாப் லெவல்ல போய் நிக்க வைக்கலாம் இல்லை, ஏன்னா இன்னொரு பிள்ளைய காப்பாத்திட்டு அடிமட்ட லெவலில் ஸ்டார்டிங் வந்து இந்த கார் துடைக்கிறது, கார் திறந்து விடுறது, ஒரு எடுபடி வேலை செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு படிப்படியா ஒரு விஷயத்துலயும் வந்து ரஹ்மானுக்கு வந்து சப்போர்ட் பண்றது, ரஹ்மான் பலோச்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவருக்கு அவரோட உயிரை ஒரு இடத்துல காப்பாத்துறதா இருக்கட்டும். இந்த எஸ்பின்னு ஒருத்தர் வருவார் சஞ்சய் தட், அவர் என்ட்ரன்ஸ்லாம் வரும்போது சும்மா பிளாஸ்டா இருக்கும், அப்படின்னு எல்லாரும் போட்டு சுட்டு சாப்பிட்டு இப்படி எஸ்பி வராருன்னு இங்க வில்லன்ஸ் எல்லாம் கேலி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அவருக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட ரஹ்மான் பலோச்சை பிடிச்சி வச்சு மர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது வந்து இவர் இன்னொரு இடத்துல வந்து ஸ்கெட்சை போட்டு வந்து நீ ரஹ்மான் பலோச்சை விட்டாதான் நான் இங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு வேற லெவல் காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க, வேற வழி இல்லாம சஞ்சய் தட் ரிலீஸ் பண்ணி திருப்பி ஒன்று பிடிப்பேன்னு சொல்லி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ரஹ்மான் பலோச்சோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ரஹ்மான் பலோச் வந்து ஹம்சா அலி மசாரி கேட்காம பண்றதே இல்லாம சொல்லிட்டு எந்த இடத்துல எப்போ மீட்டிங் வச்சுக்கலாம், எப்போ வெப்பன் வந்து நம்ம மாத்திக்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து அங்க வந்து ரஹ்மான் பலோச் வந்து ஒரு ஃபேக் கன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி கன்ஸ்லாம் வந்து யூஎஸ் AK-47 நிறைய கன்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பியாக செஞ்சு வந்து டெரரிஸ்ட்க்குலாம் வந்து காசு கொடுத்து விற்கிறது. ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து யூஎஸ்லேருந்து நீங்கள் வாங்கணும்னா வந்து உங்களுக்கு லீகல் ரைட்ஸ் கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் வாங்க ஆர்மிக்ஸ் மட்டும் தான் சப்ளை பண்ணதோட டெரரிஸ்ட்டுக்கு வந்து கன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அதே ஃபார்முலா வச்சு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்து கம்மி ரேட்டில் வச்சு விற்றுட்டு டெரரிசம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறதுக்காக இவங்க இந்த கேங் வந்து செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து தாஜ் ஹோட்டலில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு, அப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுல, அந்த இன்சிடென்ட் வந்து இந்த படத்துல லிங்க் பண்ணியிருக்காங்க ரியல் இன்சிடென்ட்டாவே. எப்படின்னா வந்து அந்த 10-20 பேர் போவாங்களே அந்த தீவிரவாதியாக போயிட்டு அங்கே சுட்டுக் கொள்வாங்களே, கன்லாம் வச்சுன்னு பிடிப்பாங்களே, அதுக்கு வந்து கன் சப்ளையே இந்த ரஹ்மான் பலோச் கேங்லேருந்து போன மாதிரி அது இவர் தான் வந்து ஆர்டர்லாம் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி வந்து நம்ம ஹம்சா அலி மசாரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த கன்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறோம், எப்படியும் இந்தியாவில் போய் தான் நீங்கள் தாக்குதல் நட போகிறாங்க அப்படி தெரிஞ்சு அவர் கொடுத்து ஒரு பாகிஸ்தான் நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு ஸ்பையாக இருக்குது நம்ம இந்தியாவில் தூக்குமட்டி சாகலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து அந்த பாம் பிளாஸ்ட் நடத்தி முடிச்சிருவாங்க, அந்த பாம் பிளாஸ்ட் நடத்தி முடிச்சுட்டு அந்த பாகிஸ்தான் மீட்டிங்கில் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுநர் இருக்கலாம், ரஹ்மான் பலோச்சின்னு ஒரு பார்ட்டி லீடர் எல்லாருக்கும் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கத்திக்கிட்டு சொல்லும் போது நம்ம ரன்வீர் சிங் முகத்தை பார்க்கணுமே. ஏன்னா அவர் வந்து பர்ன் இந்தியன்ல, அவர் இந்தியாவை அழிச்சுட்டேன்னு நம்ம கெத்தா பேசும்போது அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி அவர் வாய் மூச்சு இல்லாம ஆனா வந்து அட் சேம் டைம் அவரும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அந்த எமோஷன் காட்டாம அவர் மூஞ்சி ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆனது கண்டுபிடிச்சாங்கன்னா இவர் ஸ்பெயின் தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம கரெக்டா நான் நடிக்கிறது கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம பாகிஸ்தான் தான் நிரூபிக்கிறதுக்காக வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆனா அவர் உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸை காட்டுறதெல்லாம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சூப்பரா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து. அதனால தான் இந்த படத்தோட சக்சஸ் சொல்லலாம் 1300 கோடி கலெக்ட் பண்ணி போனது. அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் பலோச்சோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது வந்து
அப்புறம் வந்து ரஹ்மான் பலூச் க்ளோஸ் ஆகி வந்து என்னதான் இவர் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து டெரரிசம் பண்ணி சுட்டு கொண்டு எல்லாரையும் கொண்டா கூட எடுத்தோன்னே போயிட்டு கொள்ளாமல் டைம் வரட்டும் வெயிட் பண்ணி வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வர வச்சு அவரை கொல்றதுலாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு என்ன வருத்தம்னா, கடைசியில் அவர் கொல்ற போகிற அந்த 2-3 செகண்ட்க்கு அப்போ வந்து இந்த சீன் வச்சு தான் சூப்பராக இருந்திருக்கு. என்னன்னா அல்லா அக்பர் அல்லா அக்பர் அப்படின்னு சொல்லி கெத்தா பண்ணும்போது அந்த சாவடிக்கிற 2 நிமிஷம் முன்னாடி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மாதவன் சொல்லுவார்ல, அப்போ யாரும் பேசாமல் இருப்பாங்களே, அந்த வேர்டை ஒளிந்தாச்சுங்களா இன்னும் படம் 2-3 கோடி அடிச்சிட்டு போயிருக்கும். ஏன்னா வந்து இந்தியன்டா எனக்கு முன்னாடியே வச்சு செஞ்சியாடா, உங்களை அழிக்கிறதுக்கு நான் என்னால் முடியும்டா அக்பர்னு அப்படி சொல்லி கெத்தா காட்டினியடா, உங்க சாவு ஒரு இந்தியன் கையில் தானே சொல்லி பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லியிருந்தா வேற லெவலில் வந்திருக்கும். படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சஞ்சய் தட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து ரன்வீர் சிங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து சாரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க ரோல் கரெக்டாக ப்ளே பண்ணலாம் சொல்லலாம். இந்த படம் தயவு செஞ்சு ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் வந்துருச்சு தமிழ் டப்புலேயே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். யாரும் தேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து நார்த் சைடில் தான் ஓடிச்சு. பட் ஆனால் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஆனால் வந்து ஒரு குழந்தைங்களோ இல்லை வந்து ஃபேமிலியோட பார்க்குறது வந்து பார்க்கலாம். பட் ஆனால் குழந்தைங்களை வச்சு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரூரல் ஃபைட்ஸாக இருக்குது. எப்படின்னா மண்டை பொழக்குது, பாம்பு பிளாஸ்ட்லாம் அப்படியே ஹியூமன் பாடி வெடிக்கிற செதறதுலாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா பயந்துரும். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக 18+ இருந்தாலே பார்க்குறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பாருங்கள். பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டு துரந்தர் தி ரிவெஞ்ச் மார்ச் 19 டாக்ஸிக் கூட கிளாஸ் வருது. டாக்ஸிக் ஆல்ரெடி பேன் இந்தியா லெவலில் வந்து பெரிய ஹைப்பில் இருக்கு. ஸோ துரந்தர் படமும் 1300 கோடி கலெக்ட் பண்ணிட்டு வரனால செம டஃபாக போகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல தேட்டர் கிளாஸ்லாம். ஏன்னா நார்த் சைட்லாம் ஃபுல்லாக துரந்தர் சப்போர்ட் இருக்கும். டாக்ஸிக் வந்து ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவர் வந்து பேன் இந்தியா ஸ்டார், அவருக்கும் நார்த் சைடில் மார்க்கெட் இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தேட்டர் ரெஸ்பெக்டிங்கில் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் நான் 2 படமும் தேட்டரில் போய் பார்ப்பேன். துரந்தர் படம் தேட்டரில் பார்க்க முடியல. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தே ரொம்ப சாட்டிஸ்ஃபை கிடச்சிது. பட் துரந்தர் 2 கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து ஃபர்ஸ்ட் டேவே ரிவ்யூ போட்டுருவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து துரந்தர் படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பயங்கர எமோஷனலாக இருக்கும். பாகிஸ்தான் டெரரிசத்தை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லியிருப்பாங்க. இதுமாரி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்பை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ட்டு ஆப்ரேஷன் துரந்தர் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பகல்காம் நடந்ததுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வச்சாங்களா, அதுமாரி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று வச்சு முடிக்கிறது தான் வந்து இந்த படம். இந்த படத்தை துரந்தர் படத்தை எடுத்து வந்து பெரிய அப்ரிஷியேஷன் தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து அப்போ இருந்துச்சு தாஜ் ஹோட்டல் 2006-7 வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. அது 1999 அந்த ஃப்ளைட் ஹைஜாக் ஆனிச்சு. அதை வந்து படம் எடுத்திருந்தா கூட சரி என்ன பழசு கலர்றாங்கன்னு வச்சிருப்பேன். பட் ஆனால் லேட்டஸ்ட்டாக 2 வருஷம் முன்னாடி கூட இந்த பகல்காம்லேயோ சம்திங் ஏதோ ஒரு ஊரில் வந்து அந்த 26 பேர் கொண்டாங்களே, அது இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. இன்னொன்று புல்வாமாவில் ஒரு அட்டாக் நடந்துச்சுல, 4-5 வருஷம் 41 பேர் செத்தாங்களே February 14. எல்லாமே வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல நடந்தது தான். ஸோ வந்து டெரரிசம் இன்னும் முடியல. அவங்க வந்து 2-3 வருஷத்துக்கு வந்து நம்ம பிளான் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து அது தவிர்க்கணும். இதுமாதிரி நிறைய ஸ்பைஸ் வந்து உள்ளே போயிட்டு அவங்க பாகிஸ்தானோட இதை கட்டுப்படுத்தி வைக்கணும். அதுக்காக தான் இந்த படம் துரந்தர் படம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு